41. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய சோகத்தோட உண்மையான முகம். 41 உயிர்களோட விலை. கரூர்ல அந்த துயர சம்பவம் நடந்து சரியா ஒரு மாசம் கழிச்சு தவேக தலைவர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேர்ல சந்திச்சிருக்காரு. சரி, இது உண்மையிலேயே ஒரு ஆறுதல் சொல்றதுக்கான சந்திப்பா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் கணக்கு இருக்கா? அந்த சந்திப்புல இருந்த உணர்ச்சி போராட்டங்களையும் அது கிளப்பின அரசியல் புயலையும் பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த முழு கதைக்கும் தொடக்கப்புள்ளி கரூர்ல நடந்த அந்த சோகமான சம்பவம் தான். முதல்ல அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு சுருக்கமா பாத்துரலாம். இந்த நிகழ்வுகளை ஒரு டைம்லைன்ல பாருங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி அந்த துயர சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் நிதி உதவியெல்லாம் கொடுக்கப்படுது. ஆனா சரியா ஒரு மாசம் கழிச்சு அக்டோபர் 27ஆம் தேதி தான் அந்த முக்கியமான சந்திப்பு மகாபலிபுரத்துல நடக்குது. எதுக்கு இந்த ஒரு மாச கேப்? வாங்க பார்க்கலாம். அந்த பேரழிவை பத்தி நமக்கு தெரிஞ்ச அடிப்படை உண்மைகள் இதுதான். தாவேகை கட்சியோட பேரணியில நடந்த நெரிசல்ல கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறுனதாலையும் பாதுகாப்பு குறைபாடுகளாலையும் தான் 41 உயிர்கள் பரிதாபமா போயிருக்கு. இதுதான் நடந்த சோகம். இவ்வளவு பெரிய இழப்புக்கு அப்புறம் தவேக கட்சி எடுத்த உடனடி நடவடிக்கைகள் என்ன? அவங்களோட முதல் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? 20 லட்சம் ரூபாய். ஆமா, பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கும் குடும்ப நல நிதி அப்படிங்கிற பேர்ல இந்த தொகை உடனடியா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. வெறும் பண உதவியோட அவங்க நிறுத்தல. அதுக்கும் மேல போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருக்கிற குழந்தைங்களோட படிப்பு செலவு முழுசையும் ஏத்துக்கிறதா ஒரு பெரிய வாக்குறுதியையும் தவக கொடுத்திருக்கு. சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். மகாபலிபுரத்துல மூடின கதவுகளுக்கு பின்னால நடந்த அந்த சந்திப்பை பத்தி பார்க்கலாம். முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சந்திப்புல மீடியாவுக்கு அனுமதியே இல்ல. ரொம்ப தனிப்பட்ட முறையில ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அதாவது அந்த பேரணி நடந்தப்ப இருந்த கூச்சல் குழப்பத்துக்கும் நேர் எதிரா ரொம்ப அமைதியான கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழல்ல இது நடந்துச்சு. இந்த சந்திப்புக்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் ரொம்பவே விரிவானது. மகாபலிபுரத்துல ஒரு பிரைவேட் ரிசார்ட்ல கிட்டத்தட்ட 50 ரூம் புக் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா சந்திச்சிருக்காரு விஜய். அவங்க கிட்ட நேரடியா ஆறுதல் சொல்லி தனிப்பட்ட முறையில மன்னிப்பும் கேட்டிருக்காரு. என்னையும் அவங்கள ஒருத்தனா நினைச்சுக்கோங்க, உங்க எதிர்கால தேவைகளை நான் பாத்துக்கிறேன். இதுதான் அந்த சந்திப்புல விஜய் அந்த குடும்பங்கிட்ட சொன்னதா சொல்லப்படுற வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, ஒரு தனிப்பட்ட உத்தரவாதம் மாதிரி பார்க்கப்பட்டது. ஆனா ஒரு பக்கம் இவ்வளவு உணர்வுபூர்வமா இந்த சந்திப்பு நடந்தாலோ, இன்னொரு பக்கம் இது ஒரு பெரிய அரசியல் புயலே கிளப்பி விட்டுடுச்சு. ஏன்? அதுக்கு காரணம் அந்த சந்திப்பு நடந்த இடம். எல்லாருமே கேக்குற கேள்வி இதுதான். அரசியல் விமர்சனங்களோட மையமும் இதுதான். ஏன் கரூருக்கு போகல? எதுக்காக சென்னை பக்கத்துல மகாபலிபுரத்துல இந்த சந்திப்பை நடத்தணும்? இந்த சர்ச்சையில 2 பக்க நியாயங்கள் இருக்கு. ரெண்டையுமே நாம பாத்துடலாம். தவேக சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, செக்யூரிட்டி பிரச்சனை இருந்துச்சு, போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, அதனாலதான் அங்க போகலன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விமர்சகர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, இது அரசியல் பொறுப்புலேந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கு, பாதிக்கப்பட்டவங்க இடத்துக்கே போய் அவங்கள பாக்குறது தானே நியாயம்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புறாங்க. இறுதியா இந்த சம்பவத்தோட நீண்ட கால விளைவுகள் என்னவா இருக்கும்? சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தவேக எதிர்கொள்ள போற சவால்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இந்த விசாரணை ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. சிபிஐ இந்த வழக்க விசாரிக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இந்த விசாரணைய நேரடியா மேற்பார்வை செய்யறாரு. இதுவே இந்த வழக்கின் தீவிரத்தை நமக்கு காட்டுது. இந்த ஒரு சம்பவம் விஜயோட அரசியல் கட்சிக்கு ஒரு முக்கியமான பரீட்சை மாதிரி. டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுலேருந்து பொது பிம்பத்தை காப்பாத்துறது வரைக்கும், இரக்கத்தையும் அரசியல் பொறுப்பையும் பேலன்ஸ் பண்றது வரைக்கும் தவேக்குக்கு முன்னாடி நிறைய சவால்கள் காத்துட்டு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். அரசியல்ல ஒரு தனிப்பட்ட மன்னிப்ப ஒரு அரசியல் திட்டத்திலிருந்து உண்மையிலே பிரிக்க முடியுமா? உண்மையான அனுதாபத்துக்கும் அரசியல் கணக்குக்கும் நடுவுல இருக்கிற கோடு எங்க இருக்கு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?